வேத வசனத்துக்கு நேராக போகலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல் கேட்ட கேள்வியிலேயே எல்லாம் வந்து நல்லா இருக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. ஒரு 3 பேர் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்களாம் இந்த சைடு மட்டும் கேட்குது. இந்த சைடு காதை அடைச்சிக்கிச்சா இல்லை உண்மையாவே கேட்கலையான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஓகே, எல்லாம் உற்சாகமாக தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம படித்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18 26 வரை படித்தோம். அந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். என்னன்னா, ஒரு ஐஸ்வர்யவான் நல்ல வயது சென்று அவர் சாக போகிற நேரத்தில் தன் பிள்ளையை கூப்பிட்டு, என் சொத்து எங்கெல்லாம் இருக்குது பார்த்து எனக்கு லிஸ்ட்டு சொல்லு. ஏன்னா நான் சாக போகிறேன், நான் இதுக்கப்புறம் இந்த சொத்தை என்ன பண்ண முடியாது, என் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் இந்த சொத்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் முதல்ல எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட சொல்கிறார். அவங்க பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போகிறாரு. இந்த பக்கம் 5 ஏக்கரு, அந்த பக்கம் 4 ஏக்கரு, இந்த பக்கம் 3 ஏக்கரு, இந்த பக்கம் இவ்வளோ தங்கம், இந்த பக்கம் இவ்வளோ வெள்ளி, இவ்வளோ பணம் இருக்குது, எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்தார். லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, இந்த பக்கம் நீங்கள் 5 ஏக்கர் வச்சுருக்கிறீங்க, இந்த பக்கம் 4 ஏக்கர் வச்சுருக்கிறீங்க, இந்த பக்கம் 3 ஏக்கர் வச்சுருக்கிறீங்க, இந்த பக்கம் இவ்வளோ காசு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொன்னோன்னே அவங்க என்ன சொல்கிறாரு, மகனே பாரு, நான் இவ்வளோத்தையும் நான் சம்பாரிச்சிருக்கிறேன், இவ்வளோ பொருள் சம்பாரிச்சிருக்கிறேன், இவ்வளோ இடத்த சம்பாரிச்சிருக்கிறேன். ஆனால் நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் ஒன்றும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அல்லேலூயா. என்னதான் நான் புகழை சம்பாரிச்சாலும் சரி, பணத்தை சம்பாரிச்சாலும் சரி, சொத்தை சம்பாரிச்சாலும் சரி, நம்ம கூட வரப்போகிறது இந்த சொத்தோ புகழோ எந்த காரியமாக இருந்தாலும் வரப்போகிறது இல்லை, இயேசு மட்டும் தான் கூட வரப்போறாரு. அல்லேலூயா. அந்த வசனத்தை படிங்க, 26வது வசனம் படிங்க. ஆமேன். மனுஷன் என்னதான் போயிட்டு சம்பாதிச்சாலும், எவ்வளோ போய் ஓடி ஓடி சம்பாதிக்கிறான், எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறான், நல்ல புகழ் வேணும்னு சம்பாதிக்கிறான், செல்வம் வேணும்னு சம்பாதிக்கிறான். ஆனால் லாஸ்ட்டில் அவன் கூட வரப்போகிறது என்னது? எதுவுமே கிடையாது. பணத்தை எடுத்துகிட்டு போக முடியுமா? கூட போய் நீங்கள் அப்படியே போட்டு புதைச்சா கூட பணம் ஒன்றுன்னா ஆகிடும், மக்கி போயிடும். இல்லைன்னா அடக்கம் பண்ணுற இடத்துலையே அதை அறுத்து எடுத்துடுறாங்க, இல்லை பிடிங்கி எடுத்துகிட்டு போயிடுறாங்க கையிலேருந்து. நாங்கள் ஒரு டெத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து என்னன்னா, ஒரு பாட்டி, வயசான பாட்டி, சின்னதாக ஒரு மூக்குத்தி போட்டிருந்தாங்க இந்த இடத்துல. உள்ள கை விட்டு பார்த்தாங்க, வரலை. மூக்கில் கை விட்டு அது கழட்டி பார்த்தாங்க, வரலை. அது அங்கே வந்து அதை கழட்டக்கூடாது, அவங்க பேரை சொல்கிற, அதை கழட்டாதீங்க, அது இருக்கட்டும் அப்படின்னு. அந்த அடக்கம் பண்ணுற உள்ள 2 பேர் இறங்குவாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, காதலை ஒருத்தர் சொல்லிட்டு போகிறார். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, மூக்கு பிடிச்சி இழுத்துரு அப்படின்ட்டு போ. இழுத்துட்டாங்க, உண்மையாகவே இழுத்துட்டாங்க. நாங்கள் பார்த்துட்டு வரோம். அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் வந்து இவ்வளோ பொருள், பொண்ணு, தங்கம், லைட்டாக ஒரு சின்ன குண்டூசி கூட என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்தை விட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அல்லேலூயா. ஜீவன் சொல்கிறோம் இல்லையா, என்னது அது? ஜீவன் சொல்கிறோம். மனுஷனை வந்து ஒரு 3 பகுதியாக பிரிக்கலாம். நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சதை. ஆவி, ஆத்துமா, சரீரம், 3 பகுதியாக பிரிக்கலாம். இப்போ இந்த உடலும் ஆத்துமா மட்டும் இருந்துச்சுன்னா அது பேர் என்ன? உடலும் ஆத்துமா மட்டும்தான் இருக்குது, உயிர் இல்லை, பணம்தான். ஏன்னா உயிர் இல்லைன்னா ஆத்துமா உள்ள இருக்க போகிறது கிடையாது, அது வெறும் பணம்தான். சரி, உயிரும் ஆத்துமாவும் இருக்கிறது, ஆள் இல்லை, டெட் பாடி இல்லை, இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பிசாசு, பேயின்னு சொல்லுவீங்க. சரி, உயிர் இருக்குது, உடல் இருக்குது, ஆத்துமா மட்டும் இல்லை, கோமா ஸ்டேஜ். ஆள் இருப்பார், ஆனால் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம சொல்கிறது தெரியாது, நம்ம செய்யறது தெரியாது. அவர் வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை வருஷம் கடந்தாருன்னு கூட தெரியாது. அல்லேலூயா. அப்போது நல்லா நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம உடம்புல ஆவி இருக்குது, ஆத்துமா இருக்குது, சரீரம், நம்ம பார்க்குற வாடகை வீடு இருக்குது. இது எதுவுமே நம்ம கூட வரப்போறதில்ல. நீங்கள் காப்பாற்ற போகிறது என்னது அப்படின்னா உங்கள் ஆத்துமாவை. அல்லேலூயா. முக்கியமாக நீங்கள் இப்போ வந்திருக்கிறீங்க சர்ச்சுக்கு, நீங்கள் உங்களுக்காக வந்திருக்கிறீங்களா, உங்கள் சரீரத்திற்காக வந்திருக்கிறீங்களா, இல்லை உங்கள் ஆத்துமாவுக்காக வந்திருக்கீங்களா? ஆத்துமாவுடைய மீட்புக்காக தான் எல்லாமே வந்திருக்கிறோம். அப்போது அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குதுல்ல. இப்போ நான் வந்து ஒரு
3 கொஷின் நீங்களே ஆன்சர் இது பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து மதிப்பை மட்டும்தான் சொல்லணும், எல்லாரும் சேர்ந்து தான் சொல்லணும். உடலுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுப்பீங்க? இந்த உடம்புக்கு எவ்வளோ மதிப்பு கொடுப்பீங்க? எல்லாருமே சொல்லலாம். ஏன்னா நான் கேட்குறது கேள்வி ஏன் கேட்குறேன் அப்படின்னா, எல்லாருமே கவனிக்கிறீங்களா, இல்லை என் கூட பேசுகிறீங்களா? சில பேர் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஆத்துமா இங்கே இருக்காது. ஆவியும் உயிர் மட்டும் இருக்கும், உயிர் உடல் இங்கே தான் இருக்கும், ஆத்துமா இங்கே இருக்காது. அதனால சரி உங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு நான் கேட்குறேன். உங்களுடைய உடலுக்கு என்ன மதிப்பெண் நீங்கள் கொடுக்குறீங்க? 100க்குனே வச்சுக்கலாம், 100க்கே சொல்லுங்கள். உங்கள் உடலுக்கு எவ்வளோ வேல்யூ? யாரோ சொன்னீங்க வேல்யூ, நம்பரில் கேட்குறேன். எவ்வளோ மதிப்பு கொடுக்குறீங்க அவங்களுக்கு? 100க்கு 100 கொடுக்கலான்றீங்களா? சரி, உயிருக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? அதே கொடுக்கலாம். ஆத்துமாவுக்கு அது எப்படி? 3த்துக்கும் நீங்கள் 100 100 கொடுத்தா 300 வந்துடுது ஆன்சரு. நான் கேட்டது என்னன்னா, பை 100 மேலே வந்து உடம்பு, உயிர், ஆத்துமா 3 இருக்குது, சரிங்களா? நீங்கள் 3த்துக்குமே 100 கொடுத்தீங்கன்னா அப்போது 300/100 இது வேல்யூவே கிடையாது. இப்போ 3த்துக்கும் நீங்கள் சரி பார்க்கும்போது ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கணும், கரெக்டா? ஏதோ ஒரு மதிப்பு இருக்குது. உயிருக்கு ஒரு மதிப்பு இருக்குது, உடம்புக்கு ஒரு மதிப்பு இருக்குது, ஆத்துமாவுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இது 3த்துக்கும் ஒரு மதிப்பு தரணும். அப்படின்னா என்ன தருவீங்க? 100 தான் கொடுக்கணுன்றாங்க, ஆனால் 100 நீ டிவைட் பண்ணணுமே. புரியல? சரி, நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லி முடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானே சொல்லிடுறேன். உடம்புக்கு சொல்ல போனோம்னா ஒரு 0 கொடுக்கலாம். என்னடா இது, நம்ம 100 சொன்னோம், இது 0 சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகும்போது அந்த உடம்பு உங்கள் கூட வராது. அப்போது அதோடைய வேல்யூ என்ன? 0 தான். நீங்கள் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா, எடுத்துகிட்டு போய் புதைச்சிட்டாங்கன்னா அது மண்ணோடு மண்ணாக போயிடும். அதோடைய வேல்யூ என்ன? 0. இப்போ மிச்சம் என்ன இருக்குது? ஆவி இருக்குது, ஆத்துமா இருக்குது. சாரி, ஆத்துமா இருக்குது, உயிர் இருக்குது, சரிங்களா? இவங்க 2 பேருக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம்? நீ எதை சொன்னாலும் நீ ஏதோ ஒரு இடக்கு முடக்கா சொல்ல போறேன்னு தெரிஞ்சு நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியும். அது எப்படி உயிருக்கு 0 கொடுப்பீங்க? ஏன்னா அதுக்கு நான் வசனாதாரத்தோட சொல்லுவேன், அதுக்கு 0 கொடுக்க முடியாது. உயிருக்கு 0 தர முடியாது, அது மட்டும் நான் உண்மையாக சொல்லிடுறேன். உயிருக்கு 0 தர முடியாது. பைபிள் வசனத்தை வச்சு சொல்கிறேன். சரி, அப்போ அந்த வசனத்தை படித்தாதான் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் என்ன வேல்யூ தரீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 2:7. ஆதியாகமம் 2:7. சரி, இப்போ சொல்லுங்க, 0 கொடுப்பீங்களா? தேவன் கொடுத்த உயிருக்கு நீங்கள் 0 கொடுத்துருவீங்களா? அப்போ அதுக்கு ஒரு 50 வச்சுக்கலாம். சரி, ஏன் 50 வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த உயிர்னால தான் நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீங்க, தேவனை புகழ்றீங்க, சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கிறீங்க, சர்ச்சுக்கு வந்துருக்கிறீங்க. அப்போ அதுக்கு ஒரு 50%, மிச்சம் 50 வந்து ஆத்துமாவுக்கு. ஏன் அப்படி ஆத்துமாவுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம மரிச்சாலும் நம்முடைய ஆத்துமா மரிப்பதில்லை. அல்லேலூயா. நம்முடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையை முடிப்பதல்ல, அது புதிய தொடக்கத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. பைபிள் நல்லா தெளிவா சொல்லியிருக்குது, நீ உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை, அதாவது உன் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன? உன் ஆத்துமாவை தேவன்கிட்ட சேர்க்காம நீ போயிட்டனா உனக்கு லாபம் என்ன? உன் ஆத்துமா தான் தேவன்கிட்ட போக போற ஒரு ஒரு ஜீவன். அந்த ஆத்துமா தான் ரொம்ப முக்கியமானது. அந்த ஆத்துமாவை நீங்க ஆலயத்துக்கு வருவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, பாட்டு பாடுறீங்க. ஆனால் உங்க ஆத்துமா தேவனோடு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அல்லேலூயா. ஏன் இல்லை? வரீங்க, ஆராதனை பண்ணுறீங்க, கை தட்டுறீங்க, பாட்டு பாடுறீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணுறதை நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஏன் ஆண்டவரோடு இல்லை உங்கள் ஆத்துமா? நினைவுகள் ஏன் வரமாட்டேங்குது ஒரு இடத்துக்கு? ஏன்னா மனுஷனுடைய சிந்தைகள் எப்படி தெரியுமா? குரங்கு மாதிரிங்க. ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் இருக்கவே இருக்காது. திடீர்னு இங்கே பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு இங்கே பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு அங்கே பார்த்துட்டு இருப்போம், மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம நினைவுகளை
தேவனுக்கு நேராக ஒருநிலைப்படுத்தும் போது நம்முடைய ஆத்துமாவை தேவனுக்கு நேராக நம்ம திருப்ப முடியும். ஹல்லேலூயா. அப்போ உடல் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது, அதனால மண்ணில் போவோம், அது அழியக்கூடியது. உயிர் தேவன் கொடுத்தது, ஜீவ சுவாசம். உடலை நம்ம இயக்கிறதுக்கு அந்த உயிர் தான் மெயினான விஷயம். அதனால உயிரும் முக்கியமானது. ஆத்துமா நித்தியானந்தமானது, அதாவது அதற்கு ஒரு எண்டே கிடையாது. நீங்க மரித்தாலும் எங்க இருப்பீங்க? ஆறுதலுக்குள்ள தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த இடத்துல இருப்பீங்க. எக்காலம் தொனிக்கும் போது தான் நீங்க உயிரோடு எழுந்திருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு ஆள் அப்படின்னா உடல், ஆத்துமா, சரீரம், இந்த மூணுமே முக்கியமானது. இந்த மூணுத்தையுமே நம்ம என்ன பண்றோம்? தேவனுக்கு நேராக திருப்பலை அப்படின்னா நம்ம இத்தனை நாள் என்ன பண்ணிட்டோம்? நமக்கு என்ன லாபம்? அதனால என்ன லாபம்? நீ தேவன்கிட்ட வராதது என்ன லாபம்? தேவன்கிட்ட சரி ஆலயத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டோம், இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டோம், இல்லை டெய்லியும் கூட தான் வரோம். உன் ஆத்துமா தேவன்கிட்ட வரலன்னா அதனால லாபம் என்ன? தேவன் அதை தான் சொல்றாரு. இது யார்கிட்ட சொல்றாருன்னு பார்த்தீங்களா? இந்த வசனத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். 24வது வசனத்தை படிங்களேன். ஆமேன். இங்க யார்கிட்ட சொல்றாருன்னு பாருங்க. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்றாரு. ரட்சிக்கப்படாத மக்கள்கிட்ட சொல்லல, தேவனை அறியாத மக்கள்கிட்ட சொல்லல, என்னைக்கோ வரவங்க கிட்ட சொல்லல, சொந்தமா கூடவே இருக்கிற அந்த சீஷர்கிட்ட சொல்றாரு. நீங்க சீஷர்களா இருக்க விரும்பினால் என்னை பின்பற்றி வர கடவன் வேதவசனம் சொல்லுது. நீங்க சீஷர்கள் தானே. அப்போ இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்க ஆத்துமாவை தேவனுக்கு நேரா கொண்டு வராம இருந்தீங்கன்னா லாபம் என்ன? அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஆத்துமாவின் மதிப்பை நீங்க என்ன பண்றீங்க? அதை ஒரு பெருசாவே எடுத்துக்கிறது கிடையாது. இந்த கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கைக்காக, கொஞ்சம் அற்பமான வாழ்க்கைக்காக என்ன பண்றீங்க? அந்த ஆத்துமாவை தேவனுக்கு நேராக விட்டுடுறீங்க. தேவனுக்கு நேராக திருப்பாம அப்படியே விட்டுடுறீங்க. இதனால உங்களுக்கு என்ன லாபம்? இல்லை நீங்க உங்க ஆத்துமா தேவன்கிட்ட வந்துச்சுன்னா அவருக்கு என்ன லாபம்? அவர் படைத்ததே உங்களை எதற்குன்னா அவரை ஆராதிக்கிறதுக்காக, அவரை உங்க இங்க உலகத்திலிருந்து உங்களை தனியா கொண்டு போய் வச்சுக்கிறது தான் உங்களை படைச்சார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆத்துமாவை நீங்க தேவனுக்கு நேரா முதல்ல திருப்பணும். அதுதான் இந்த வேதத்து வசனம் சொல்லுது. ரெண்டாவது, அதிலே பாருங்க, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். பணத்தை கொடுக்க முடியுமா? இல்லை புகழை கொடுக்க முடியுமா? இல்லை செல்வத்தை கொடுக்க முடியுமா? இல்லை பதவியை கொடுத்தா இந்த ஆத்துமா தேவன்கிட்ட போயிடுமா? கிடையாது. தேவன்கிட்ட போகணும் அப்படின்னா உங்க ஆத்துமா தேவனுக்கு நேராக இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்க ஆத்துமாவை நீங்க மீட்க முடியும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் நம்ம படிக்கலாம். இதே வசனத்தை நம்ம லூக்காலே இருக்குது. இப்போ அதை அப்புறம் படிச்சுக்கலாம். நான் இன்னொரு வசனம் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஆமேன். உங்க ஆத்துமா முதல்ல எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். ஹல்லேலூயா. இப்போ உங்க ஆத்துமா என்னத்தை தேடுது? எங்க அம்மாவுடைய ஆத்மா ஒன்று தேடுதீங்க. நான் சொல்லட்டுமா என்னன்னு? என் ஆத்மா கூட ஒன்று தேடுதீங்க. இப்போ ஸ்வீட் கொடுத்தாங்கல்ல, அம்மாவுடைய ஆத்மா நான் பார்க்குறேன். இங்கிருந்து லட்டு கொடுத்தாங்க. இங்கிருந்தா அவங்க லட்டு எடுத்த உடனே முதல்ல பார்க்கறது யாருன்னா என்னை பார்க்குறாங்க. என்ன நான் எதனா சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு. அப்போ உங்க ஆத்மா எங்க இருக்குது? சாப்பிட்ற லட்டு மேலே இருக்குதா? அல்லேலூயா. முதலாவது எதை தேடணும் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்புறம் நீங்க எதெல்லாம் கேட்குறீங்களோ, எவையெல்லாம் கை காமிச்சு கேட்குறீங்களோ, சொத்து கேட்குறீங்களா, புகழ்ச்சியை கேட்குறீங்களா, இல்லை பணத்தை கேட்குறீங்களா, எதெல்லாம் கேட்குறீங்களோ தேவன் அதை எப்படி கொடுப்பாருன்னா, இது உங்களுக்கு இது மட்டும் இல்லை, சேர்த்து கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, போனஸ். உனக்கு 100க்கு 100 மார்க் வேணுமா? நான் 100க்கு 50 மார்க்கே போடுறேன். அதை மாதிரி இது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது
உங்களுடைய ஆத்துமா எங்க இருக்குது? தேவன் கூட இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம ஆத்துமாவை தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வைக்கணும். எப்படி தேட வைப்பீங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். எப்படி தேடுவீங்க? போயிட்டதை ஜபத்துல தான் தேட முடியும். உங்க ஆத்துமாவை ஒருநிலைப்படுத்தாம நீங்க தேவன் கிட்ட சேரவே முடியாது. நீங்க ஜபம் கூட பண்ணலாம், பாடல் கூட பாடலாம், வேத வசனம் கூட படிக்கலாம். ஆனா உங்க ஆத்மா என்ன பண்ணு தெரியுமா? அது ஒரு தனி உலகத்துல இருக்கும். அல்லேலூயா. இப்போ இங்கேயே சொல்றேன். இப்போ நான் இங்க உங்களுக்கு அதாவது கூட பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க வசனம் படிக்க விட்டுட்டு நான் இப்போ குனிஞ்சு இப்படி மேலே பார்த்தேன்னா உங்க ஆத்துமா இங்க இருக்குமா அப்படின்னு கேட்டா அது டவுட்டு தான். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆத்துமாவை தேவனுக்கு நேராக என்ன பண்ணணும்? திருப்பணும். அது எப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நீங்க அதுக்கப்புறம் எதையெல்லாம் கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு கூட கொடுப்பார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? ஆத்துமாவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். ரெண்டாவது, யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்களா? தூங்குறவங்களா? தூங்குறவங்க இருக்கிறாங்க சில பேர். ஆனா உண்மையா யாருமே தூங்கலை இன்னைக்கு. ஆனா தூங்காதவங்க கூட சொல்லிட்டீங்க. இப்போ ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகமும் அதன் இச்சைகளும் கடந்து போகும். அல்லேலூயா. உங்க ஆத்துமா இந்த உலகத்து மேல இருக்குதுன்னா இயேசு சொல்றாரு, இந்த உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகும். அல்லேலூயா. நீங்க பொருளையும் பணத்தையும் இல்ல ஆஸ்தியும் நம்பி உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகுமா? ஒழிந்து போகும். அல்லேலூயா. நீங்க பணத்தை சம்பாதிச்சு வைக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல. தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ உன் ஆத்துமாவை தேவன் கிட்ட அதாவது தேவனுக்கு நேரா திருப்பாம நீ என்னத்தை பணத்தை சம்பாதிச்சாலும் என்னத்தை சொத்து சேர்த்தாலும் என்னதான் பதவி புகழ்ல இருந்தாலும் உன்னுடைய வேல்யூ என்ன? 0 தான். அல்லேலூயா. பணம் நான் கோடி கணக்கில் வச்சிருக்கிறேங்க, நான் பணக்காரங்க, நான் இறந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன், இங்கிருந்து 2 கிலோமீட்டருக்கு அந்த இராணுவ படம் மாரி வச்சு என்னால் போக முடியுங்க. அதனால என்ன பிரயோஜனம்? நீ இறந்ததுக்கப்புறம் உன்னை இராணுவ படையை வச்சு எடுத்துகிட்டு போனா அதனால உனக்கு என்ன லாபம்? நீ போயிட்ட, அவ்வளோதான். நான் போனதுக்கப்புறம் இவ்வளோ ஆஸ்தி இவ்வளோ செலவு பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆனா தேவன் சொல்றாரு, இந்த உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகிறது. ஹல்லேலூயா. நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் தேவன் கூட இல்லை அப்படின்னா, உன் ஆத்துமா தேவன் கூட சேரலை அப்படின்னா, உன் ஆத்துமா தேவனோடு இணையலைன்னா அது ஒழிஞ்சு போகும். இந்த ஆத்துமா நீ தேவன் கிட்ட சேர்க்காம விட்டுட்டனா அது பாவம். ஹல்லேலூயா. ரெண்டாவது அதை படிங்க. உங்க ஆத்துமா என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்லுது? தேவனுடைய சித்தத்தை செய்கிறதா இருக்க வேணும் உங்க ஆத்துமா. அல்லேலூயா. உங்க ஆத்துமா ஏதோ போற போக்குல இருக்கக்கூடாதுங்க. தேவன்கிட்ட வந்துட்டீங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அதை மட்டும் தேடிட்டு போறதா உங்களுடைய ஆத்துமாவுக்கு வேலை? அது மட்டும்தான் செய்யணுமா? அவருடைய தேவனுடைய நான் துதிச்சிட்டேங்க, ஆராதனை பண்ணிட்டேங்க, என் வேலை முடிஞ்சது கிடையாது. தேவன் சொல்றது என்ன அப்படின்னா, அவருடைய சித்தத்தை செய்கிறவனோ. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை எவன் செய்கிறானோ அவன் தான் நிலைச்சிருப்பான். அவன் ஆத்துமா தான் தேவன் கிட்ட போகும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் எடுக்கும்போது அப்பா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி 4வது சண்டே நீ தான் செய்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு தான் இந்த வசனத்தை நாங்கள் படிக்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை படித்தோம். இந்த வசனம் எனக்கு புரியலை. நான் எப்படி என்ன பேசுறது இந்த வசனத்தில்? நீங்களே சொல்லுங்களேன். உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நான் ஜீவனை நஷ்டப்பட்டுனா அவனுக்கு லாபம் என்ன? இந்த ஒரு வசனத்தை வச்சு நான் என்ன பேச முடியும் என்னால் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறேன். இந்த வசனத்தை மட்டும் எடுத்துட்டு
2வது நாள் யோசனை வந்துட்டே தான் இருக்குது, இன்னும் நான் வசனத்தை இது பண்ணலை. 3வது நாளாக எடுக்கிறேன். திரும்ப ரிப்பீட்டில் வரும்போது மார்க்கு பகுதி நாங்கள் படிக்கிறோம். மார்க்கா ஒரு நிமிஷம், மார்க்கு 8ஆம் அதிகாரம் படித்தோம். வெள்ளிக்கிழமையா அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமையே தெரில. திரும்ப இதே வசனம் எனக்கு வருது. இதே வசனம் திரும்ப எனக்கு நினைப்பூட்டுது. நான் தான் படிக்கிறேன் அந்த வசனத்தை. அல்லேலூயா. அப்பா சொன்ன அன்னைக்கும் இதே வசனத்தை நான் படித்தேன். திரும்ப வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் சரியாக தெரியல. இந்த வசனம் மார்க்கு படிக்கும் போது இதே வசனத்தை என்ன பண்ணுறேன், திரும்ப நானே படிக்கிறேன். அப்போது தேவன் என்கிட்ட எதையோ சொல்ல விரும்புகிறாரு. இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்ல சொல்கிறாரு. கரெக்டா? அப்போது என்கிட்ட பேசின ஆண்டவர் உங்ககிட்ட பேச மாட்டாரா? இந்த வசனத்தை வச்சு எதையோ உங்ககிட்ட சொல்ல போகிறாருன்னு தெரியுது. ஆனால் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. ஏன்னா இந்த வசனத்தை எடுக்கும்போது எனக்கு ரொம்ப தடை, என்னன்னோ தடை, அப்படியே டென்ஷனாக இருக்குது. வசனத்தை எடுக்கவே முடியல, பேச முடியல. அந்த வசனம் படிக்க போனால் மட்டும் அந்த டென்ஷன் வருது. மித்த நேரத்தில் ஜாலியாக இருக்கிறேன், அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறேன். போய் அந்த வசனத்தை படிக்கிறேன், திரும்ப எனக்கு வந்து அந்த பிரச்சனை வருது. திரும்ப அந்த வசனத்தை எடுக்காத அளவுக்கு என்ன பண்ணுது, தடை வருது. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஏன் இந்த வசனம் படிக்கும்போது மட்டும் இந்த தடை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆத்துமாவை தேவன்கிட்ட சேராத அளவுக்கு தடை வருது. ஹல்லேலூயா. உங்க ஆத்துமாவை நான் இந்த வசனத்தின் மூலமா உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா சாத்தான் வெட்கப்பட்டு போவான், உங்க ஆத்துமா தேவன்கிட்ட போயிடும். ஹல்லேலூயா. உங்க ஆத்துமாவை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னா தடை வரதான் செய்யும். சொல்லக்கூடாத அளவுக்கு தடை வரதான் செய்யும். நீங்க பேசக்கூடாத அளவுக்கு தடை வரதான் செய்யும். தேவனை தேடக்கூடாதபடி தடை வரதான் செய்யும். அந்த தடைகளை மீறி நீங்க எப்போ வெளியே வரீங்களோ, உங்க ஆத்துமாவை தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர் நீதிக்கு திருப்புறீங்களோ, அவருடைய சித்தத்தின்படி எப்போ செய்கிறீங்களோ உங்க ஆத்துமா அப்பதான் மீட்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வசனமா நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கன்றது சாதாரணமாக சொல்லிட்டேன் நான். ஆனால் அதுக்குள்ள எவ்வளோ ஆழமான வார்த்தைகள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய ராஜ்யம் எது? 2ஆம் வருகை. அந்த ராஜ்யத்தை நீங்க தேடணும். அடுத்தது என்ன? அதில் அவருடைய நீதியை தேடுங்க, அவர் செஞ்ச நன்மைகளை தேடுங்க. அப்போ நம்ம உலகத்தில் என்ன தேடிட்டு இருக்கிறோன்றத பைபிள் சொல்லுது. நான் வந்து இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தேடுறேன்றத இந்த வசனம் இன்டைரக்டா சொல்ல, டைரக்டாவே சொல்லுது நம்மள. தேவனுடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடு. அல்லேலூயா. அப்போ நான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடாம, அவருடைய நீதியை தேடாம நான் உலகத்துக்குரிய காரியத்தை தேடிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் மட்டும் கிடையாது, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும். இது சொல்ற வசனமே இயேசு கிறிஸ்து அவங்க சீஷர்கிட்ட சொன்னது. சீஷர் யாருங்க? நாங்க தான், நம்ம எல்லாரும் தான் சீஷர்கள். அப்போ இயேசு நம்ம கிட்ட தான் இந்த வார்த்தைகளை சொல்றாரு. முதலாவது அல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய 2ஆம் வருகையை தேடு, அவருடைய வருகையை தேடு. உலகத்தில் இருக்கிற பொருளை தேடாத, பணத்தை தேடாத, இயேசு உனக்கு வைத்திருக்கிற இடத்த முதல்ல தேடு அப்படின்னு சொல்றாரு. 2வது வசனத்தை படிக்கும் போது இந்த உலகத்துடைய இச்சைகள் 2வது உலகத்தை பத்தி தான் வருது. நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னு சொன்னாவே, அப்ப நீ தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு நீ உலகத்தை தேடுறன்னு தெரியுது. அப்ப 2வது சொல்லும் போது என்ன சொல்றாரு? உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம சொல்ல வர வார்த்தை என்னன்னா, உன் ஆத்மா உலகத்தோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, அதை நீ உலகத்திலிருந்து எடுத்து தேவனுடைய சித்தத்தின்படி செய். அல்லேலூயா. உன் ஆத்மாவை தேவனுக்கு நேரா திருப்பு. அல்லேலூயா. உலக ஆசைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி தாங்க. இப்போ ஒரு லட்டு சாப்பிட்டீங்கல்ல, லட்டுலேயே இருக்கிறேன்னு பார்க்காதீங்க, லட்டை கொடுத்துட்டு லட்டுலேயே இருக்கிறேன்னு பார்க்காதீங்க. எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். லட்டு சாப்பிட்டீங்கல்ல, அந்த இனிப்பு எவ்வளோ நேரம் இருந்தது உங்கள் வாயில்? கேட்கல. சாப்பிடும் போது மட்டும்தான் அந்த இனிப்பு, அதாவது இந்த வாயிலிருந்து கீழே இறங்குற வரைக்கும் தான், அந்த கழுத்து வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த இனிப்பு தெரியும். அதுக்கப்புறம் அது இனிப்பாக இருந்தா என்ன, கசப்பாக இருந்தா என்ன, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த எல்லா கஷ்டமும் இருக்கும், எல்லா வேதனைகளும் இருக்கும், எல்லா துன்பமும் வரும். அந்த உலகத்தை விட்டு நம்ம போகிற நேரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏசுக்கிட்ட சேர போகிற நேரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் உங்கள் ஆத்துமா, அப்போ இந்த கசப்பாகிறது தெரியுமா உங்களுக்கு? இந்த பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம கடன் வாங்கி வச்சுக்கிறது தெரியுமா யாருக்குன்னா? அப்போது இந்த உலகத்துக்குரிய காரியத்தை விட்டு தேவனோடு நம்ம சேரும்போது தான் நம்ம ஆத்துமா மீட்கப்படுகிறது.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. ரெண்டாவது தேவனுடைய சித்தத்தை செய்கிறவங்களா இருக்கணும். மூணாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? உங்க பொக்கிஷத்தை எங்க சேர்க்கணும்? பரலோகத்தில் சேர்க்கணும். ஏன் பூமியில சேர்க்க கூடாதா? அதுலயே ஆன்சர் இருக்குது. ஆனா பூச்சி வரப்போது, துரு வரும், அதை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் உங்க பொக்கிஷத்தை உலகத்துல சேர்க்கக்கூடாது அப்படின்னா, உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்க ஆத்மா எங்க இருக்குது அப்படின்னா, நீங்க எங்க எதை சேர்த்து வச்சிருக்கிறீங்களோ, பணம் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அந்த பணத்தை எங்க இருக்குது? பீரோல இருக்குது, இல்ல பீரோ கடியில இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எங்க வச்சிருக்கீங்களோ, சம்திங் நீங்க எங்க வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாதுல்ல. அப்போ அந்த பணம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க ஆத்மா என்ன பண்ணுது? இருக்குது. அந்த மாதிரி இல்லாம தேவன் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அல்லேலூயா. இங்க பணத்தை சேர்த்து வச்சிங்க அப்படின்னு வச்சுங்களேன், பேப்பர் தான் அது. அந்த பணம் வந்து பேப்பர் தான். செல் அடிச்சிச்சுன்னா அந்த பேப்பர் என்ன பண்ண மாட்டாங்க? வேல்யூ கிடையாது. ₹1 கூட தர மாட்டாங்க அந்த பேப்பருக்கு. அதாவது லைட்டாக கிழிஞ்சிருந்தா அதுக்கு காசை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் காசு தருவாங்க. அந்த பேப்பரே வந்து பாதி எரிஞ்ச நிலையில் இருந்ததுன்னா இந்த நோட்டு செல்லாது. பேப்பர் செல் அடிச்சு போயிருந்ததுன்னா அதுவும் செல்லாது. அப்போ இந்த செல்லாத நோட்டை நீங்க பாதுகாக்கிறீங்களே, உங்க ஆத்துமாவை ஏன் பாதுகாக்கல? அல்லேலூயா. உங்க ஆத்துமாவை அந்த பணத்தை விட மதிப்பு அதிகமானது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, ஒரு பக்கத்துல உலகத்தை விற்கிறாரு, இன்னொரு பக்கத்துல உங்க ஆத்துமாவை விற்கிறாரு. அந்த வசனம் அதானே சொல்லுது. நம்ம மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26வது படிச்ச மாதிரி, ஒரு பக்கம் உலகத்தை வச்சுட்டாரு. கரெக்டுங்களா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஒரு பக்கம் உலகம், இரண்டாவது பக்கம் தன் ஜீவன் ஆத்துமா வச்சுட்டாரு. ரெண்டுத்தையும் இடையில வைக்கும் போது ரெண்டுமே சமமா நிற்குமா? ஆத்துமாவையும் உலகத்தையும் ஒன்னா வைக்கும் போது இந்த பக்கம் இவ்வளோ பொருள் இருக்குது, உலகம் இருக்குது. உலகத்துல நீங்க நம்ம உயிர் போனா கூட இன்னொரு உயிர் வரும், அதை சம்பாரிச்சுக்கோம், அதை பொழைச்சிக்கும். ஆனாலும் தேவன் இந்த உலகத்தை காட்டிலும் உங்கள் ஆத்துமாவை ரொம்ப அதிகமாக வச்சிருக்கிறாரு. அதாவது ரொம்ப ஹையஸ்டான இடத்துல வச்சிருக்கிறாரு. அதை நம்ம காப்பாற்றுறோம். இந்த 3ஆம் வசனத்தில் என்ன, மத்தேயு 6ஆம் 20ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. ஏன் அப்படின்னா, அங்கே பூச்சாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. இங்கே சேர்த்து வச்சிங்க அப்படின்னா பூச்சி வரும், துரு வரும். பீரோவில் தங்கத்தை வச்சிங்கன்னா, நான் நியூஸில் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து பழைய நோட்டு, ₹1000 நோட்டு, ₹500 நோட்டு சேர்த்து வச்சுருந்துருக்கார் ஒரு பெரியவர். அது ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருந்துருக்கார். அவருக்கு தெரியாது அந்த நோட்டு வந்து செல்லாத போனதே அவருக்கு தெரியாது. மூடி வச்சு, இது அவர் இத்தனை நாள் எப்படி இருந்தான்னு எனக்கு புரியல, எடுத்துகிட்டு வந்து அந்த காசை அந்த பேங்க்கில் போடுறாரு. இத்தனை நாள் எங்கே வச்சுருந்துன்னு கேட்குறாங்க அந்த காசை அவரை. அந்த பழைய நோட்டு 2 லட்சம் 3 லட்சம் வச்சுருக்கிறாரு அந்த நோட்டை. அவ்வளோ நோட்டை செல்லாது இப்போ. அல்லேலூயா. நீ இங்கே தான் சேர்த்து வைக்க போகிறீங்களா? இந்த மாதிரி இந்த திடீர்னு சொல்லிடுவாங்க. திடீர்னு ஒரு நைட்டு 7 மணிக்கு தோன்றுவாங்க, இந்த நோட்டுகள் எல்லாம் செல்லாதுன்றுவாங்க, இந்த தங்கம்லாம் செல்லாதுன்னுருவாங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்களா? இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீங்கள் பணத்தை சேர்க்க போகிறீங்களா? இல்லை இப்படிப்பட்ட உலகத்தில் தான் உங்கள் புகழ்ச்சியை தேட போகிறீங்களா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் பணத்தையும் பொக்கிஷத்தையும் சேர்க்காம பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே துருவும் பிடிக்காது, பூச்சியும் வராது. உங்களுடைய பணம் திருடர்கள் வந்து கண்ணமிட்டு திருடவும் மாட்டாங்க. உங்கள் இதயம் எங்கே இருக்குதோ, உங்கள் இருதயம் எங்கே இருக்குதோ அங்கே தான் நீங்கள் இருப்பீங்க. அல்லேலூயா. உங்கள் இருதயம் தேவனோடு இருந்துச்சு அப்படின்னா அது தேவனோடு இருப்பீங்க. உங்கள் இருதயம் அந்த பணத்து மேலேயும் பொருள் மேலேயும் இருந்துச்சுன்னா, இங்கே எப்படி அந்த பொருள் துருப்பிடிச்சு போதோ, இங்கே அந்த பொருள் எப்படி செல்லடிச்சு போதோ, இங்கே எப்படி திருட அந்த நோட்டை திருடிட்டு போயிடுவானோ, அது மாதிரி நம்முடைய ஆத்மா போயிடும். அல்லேலூயா. அப்போது உலகத்துக்குரிய காரியங்களை விட்டு தேவனோடு நம்ம சேரணும். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, செல்வத்தின் மேலே நம்பிக்கை வைக்காம உங்கள் ஆத்மாவை தேவனுக்கு நேராக திருப்பணும்.
முதல்ல தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி தேடணும். ரெண்டாவது அவருடைய சித்தத்தின்படி செய்யணும். மூணாவது இந்த இந்த அழிஞ்சு போற செல்வத்தின் மேல உங்க நம்பிக்கையை வைக்காம உங்க ஆத்துமாவை பரலோகத்துக்கு நேரா திருப்பணும். அல்லேலூயா. இந்த ஆத்துமா கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. மரணத்துக்கு பின்பு உங்க மரணத்துக்கு பின்பு தான் உங்க ஆத்துமாவுக்கே வேலை இருக்குது. அல்லேலூயா. அடுத்தது இந்த உங்களுக்கு தெரியும்ல ஒரு கதை, நம்ம லாசரு கதை தெரியும், ஐஸ்வர்யவான் கதை தெரியல உங்களுக்கு? ஒரு ஐஸ்வர்யவான் என்ன பண்ணாராம், தன் நிலத்துல நிறைய விளைச்சல் வந்துருச்சு. சொல்ல லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 - 21 வரைக்கும் இருக்குது. நான் அப்படியே சொல்லிடுறேன், உங்களுக்கு கதையாக சொல்லிடுறேன். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தார். அவர் நிலத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்ல விளைச்சல் வந்துருச்சு. 12ஆம் அதிகாரம் 16 - 21 வரை இந்த வசனம். அவர் நிலத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறைய விளைச்சல் வந்துருச்சான். அப்போ வந்தப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்களையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன். அல்லேலூயா. இவர் என்ன பண்ணுவாராம், தனக்கு நிறைய விளைச்சல் வந்துருச்சு, அதனால அவருக்கு சேர்க்கறதுக்கு இடம் இல்லை, சேர்க்கறதுக்கு ஒரு குடோனை கட்டி எல்லா பொருளையும் சேர்த்து வச்சுப்பாராம். அவர் ஆத்துமா கிட்ட அவர் சொல்லிப்பாராம், உனக்கு அநேக நாளுக்கு நான் சாப்பாடை சேர்த்து வச்சுட்டேன், அநேக நாளுக்கு உனக்கு பொருளை சேர்த்து வச்சுட்டேன், இதை வச்சு நீ பொழைச்சிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க நல்லா கவனிங்க, தேவன் சொல்றத கவனிங்க. தேவனோ அவனை நோக்கி, மதிக்கடனே முட்டாளே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? அல்லேலூயா. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தியப்பா, இந்த நெல்லு சேர்த்தியே, இந்த பணத்தை சேர்த்தியே, இந்த பொருளை சேர்த்தியே, இதெல்லாம் யார்கிட்ட போவோம்? நீ ஒரு ஆள் தான் இருக்கிற, நீ இந்த பொருள் எல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்? உன் ஆத்துமா போயிடுச்சு, யாருடையதாகும்? யாரோ வந்து எடுத்துட்டு போறாங்க, யாரோ அனுபவிக்க போறாங்க. அந்த உலக பொருட்களுக்காக நம்ம என்ன பண்றோம், தன்னுடைய ஆத்துமாவை இழந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது 21 வசனம் படிங்களேன். தேவனிடத்தில் அல்லேலூயா. தேவன் கிட்ட நான் ரொம்ப ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், நான் ரொம்ப பணக்காரா இருக்கிறேன், அந்த வாழ்க்கை வேணாம். அல்லேலூயா. நான் ரொம்ப பணக்காரங்க, நான் வந்து சேர்ல தான் உட்காருவேன், ஸ்பூன்ல தான் சாப்பிடுவேன், ஸ்பூன்ல சாப்பிடுங்க தப்பு கிடையாது. நான் வந்து பணக்காரங்க, கீழே உட்கார மாட்டேன், சரி உட்காராத போ, உனக்கு தான் கால் வலிக்க போகுது. என்ன சொல்ற வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி தான் இருக்கிறான். உங்களுடைய ஐஸ்வர்யவான் எதில் இருக்கணும் அப்படின்னா, அது தேவன் கிட்ட தான் இருக்கணும். உங்களுடைய ஐஸ்வர்யம் யாரு? ஆண்டவராகிய இயேசு. அப்போ நீங்க யாரு? அவருடைய பிள்ளைங்க. அவருடைய பிள்ளைங்க யார்? அப்போ ஐஸ்வர்யவான். நீங்க ஒரே தான் கேட்டேன் நான், ரிப்பீட் அப்படியே சுத்தி தான் பாருங்களேன். ஒரு சைக்கிள் மாதிரி தான். என்ன பண்றோம்? ஒரு ஐஸ்வர்யவான் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய நீங்களாம் யாரு? அவருடைய பிள்ளைங்க. அப்ப இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைங்க நீங்க ஐஸ்வர்யவான். அப்போ ஐஸ்வர்யவான் யாரு? திரும்ப போகுது அங்கேயே. அப்போ நீங்க ஐஸ்வர்யவான்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா திரும்பவும் உலகத்தில் தான் இருக்கிறீங்க. நீங்க உலகத்தில் தானே இருக்கிற அப்படின்னு சொல்லாதீங்க. நான் வசனத்தின்படி சொல்றேன். நம்முடைய ஆத்துமா மனதளவில் இங்கு இருந்தாலும், நம்முடைய நினைவுபடி இங்கு இருந்தாலும், நம்முடைய ஆத்துமா தேவன் கிட்ட இல்லை. அல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமா தேவன் கிட்ட சேரணும்ன்றதை தான் இந்த வசனம் சொல்லுது. அப்போ மூணாவது என்ன பார்த்தோம்? செல்வத்தின் மேல நம்பிக்கை வைக்காம பரலோகத்தில் இருக்கிற தேவன் மேல உங்க ஆத்துமாவை திருப்பணும். அதுதான் இந்த கதையும் சொல்லியிருக்குது. நீங்க பணத்து மேலேயோ பொருள் மேலேயோ இது ஆசை வைக்காதீங்க. அது இந்த நாளில் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொள்ளப்பட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்க உயிர் உங்ககிட்ட இருந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் போயிட்டு நான் பேயா வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டோம்னா எடுக்கவும் முடியாது. உங்க ஆத்துமா எங்க போகும் தெரியுமா? கடைசியா நம்ம மரிச்சா கூட உடனே பரலோகத்துக்கு போயிடுதா? இளைப்பாதலுக்குள்ள இருக்குது உங்க ஆத்துமா. இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அது அங்கதான் இருக்கும். அது எப்படிடா அது நீ சொல்ற கதையா சொல்ற அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு.
அதாவது லாசரு கதை கேட்டிருக்கீங்களா? இங்கே இருக்கிற வரைக்கும், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் கஷ்டத்தை அனுபவிச்சார். ஐஸ்வர்யவான் வந்து நல்ல செழிப்பாக வாழ்ந்தார். 2 பேரும் ஒரு நாள் இறந்துட்டாங்க. இறந்து பரலோகத்துக்கு போல லாசர் வந்து ஆபிரகாமுடைய மடியில் இலைப்பாறுதலுக்காக போயிருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து ஐஸ்வர்யவான் வந்து இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு இடத்துல இருக்கிறார். அப்போ நரகத்தில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அது நரகம் கிடையாது. அல்லேலூயா. செத்த உடனே நம்ம நரகத்துக்கும் போக முடியாது, செத்த உடனே பரலோகத்துக்கும் போக முடியாது. நம்முடைய ஆத்துமா, நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா, ரட்சிக்கப்படாத ஆத்துமா, இதெல்லாம் எதுவும் கிடையாது. மொத்த ஆத்துமாவும் இலைப்பாறுதல் இருக்குது. உங்கள் ஆத்துமா எப்போ இயேசு கிறிஸ்து வராரு பார்த்தீங்களா, அப்போ வரும்போது எக்கால சத்தம் கேட்கும். அப்போ கேட்கும் போது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ நியாய தீர்ப்பு இருக்குதே, அது யாருக்குன்னா ரட்சிக்கப்படாத உங்கள் ஆத்துமாவை இயேசுக்கு நேராக திருப்பாத இருந்தவங்களுக்கு நியாய தீர்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அல்லேலூயா. நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, ஏன் ஆத்துமா ஏன் நியாய தீர்ப்புக்கு போகுது? அப்போ உன் ஆத்துமாவை ஏசப்பா கிட்ட நேரம் திருப்பலை. அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் ரட்சிக்கப்பட்டே இருந்தாலும் உங்கள் ஆத்துமா தேவனை துதிக்கலை, தேவன் கூட இல்லைன்னா நியாய தீர்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்போது உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரக்கூடாது அப்படின்னா உங்கள் ஆத்துமாவை என்ன பண்ணணும்? தேவனுக்கு நேராக திருப்பணும். அப்போது இந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஐஸ்வர்யாவன் கதையை சொன்னேன். ஐஸ்வர்ய நன்றாய் விளைந்தது அந்த கதையை சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவங்களுடைய அவர் சேர்த்து வைத்திருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போனாலும், அவரே அழிஞ்சு போனாலும் அந்த பொருட்களை யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியாது. அதனால் இந்த உலக காரியங்களை விட்டு இந்த உலகத்தின் மேலே அவங்க நம்பிக்கையை எடுத்து தேவன் மேலே அந்த நம்பிக்கையை வைக்கணும். அல்லேலூயா. 3வது சொல்லப்பட்டது, செல்வத்தின் மேலே நம்பிக்கையை வைக்காம பரலோகத்தில் இருக்கிறவங்க தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அடுத்தது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 25லேருந்து 33 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சதுசேயர் வந்து சொல்கிறவங்க, அதாவது உயிர்த்தெழுதலே கிடையாது, நீங்கள் செத்து போயிட்டா அவ்வளோதான், இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திரும்ப 2வது உயிரெலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சொல்லக்கூடிய ஆளுங்க யாருன்னா இந்த சதுசேயர்கள். அப்படிப்பட்ட ஆளுங்க இயேசுக்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்குள்ள ஒரு 7 பேர் இருந்தாங்க, சகோதரர்கள் 7 பேர் இருந்தாங்க. அவர் என்ன பண்ணார், ஒரு பெண்ணை விவாகம் பண்ணார், கல்யாணம் பண்ணார். குழந்தை இல்லாததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே அப்படி தான் சொல்லியிருக்குது. அந்த வசனத்தை படிங்களேன், 24வது வசனம் படிங்களேன். போதகரே, கவனிங்க, இந்த வசனம் தான். தன் மனைவியை, அதாவது சந்தானம் இல்லாததினால அவன் இறந்து போயிட்டான், அதாவது அவனுக்கு வாரிசு இல்லைன்னு அவன் இறந்து போயிட்டான். அதே போல் 2வது சகோதரன் 3வது சகோதரன் முதல் 7 பேரும் என்ன பண்ணாங்களாம், விவாகம் பண்ணாங்க, குழந்தை இல்லாமல் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பின்பு அந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க. உயிர் தெரிந்திருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவருக்கு யார், நம்பிக்கையே இல்லாதவர், உயிர்த்தெழுதல் என்ற நம்பிக்கையே இல்லாதவர் இயேசுவை எப்படியாவது மடக்கலான்னு என்ன கேள்வி கேட்குறாருன்னா, இப்போ இந்த 7 பேர், இந்த 8 பேர் உயிர் தெரிந்திருப்பாங்கல்ல, உயிர் தெரிந்த காலம் வரும்ல, இவங்களுக்கு யாருக்கு அது ஒய்ஃபாக இருப்பாங்க, யார் மனைவியாக இருப்பாங்கன்னு கேட்குறாரு. அல்லேலூயா. கேள்வியை நல்லா பாருங்களேன். இவருக்கு நம்பிக்கையே இல்லையாம், இயேசு உயிர் தெரிந்திருப்புன்னு ஒரு நம்பிக்கையே இல்லையாம். ஆனால் கேட்குற கேள்வி எப்படி இருக்குது, உயிர் தெரிந்திருப்பான்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த உயிர் தெரிந்துக்கிற நேரத்தில் இவர் யாருக்கு ஒய்ஃபாக இருந்தா, உனக்கு ஏன் அந்த கேள்வின்னு கேட்குறேன் நான். அல்லேலூயா. அது யாருக்கு ஒய்ஃபாக இருந்தால் உனக்கு என்ன? பைபிள் சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த வசனத்தை நல்லா படிச்சிங்களேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல், ஆமேன், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அதாவது தேவனுடைய வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாததுனால தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அதான் சொன்னாரா, நம்ம மரித்ததற்கு அப்போ ஃபேமிலியாக போயிட்டு அங்கே வந்து நம்ம ஜாலியாக ஃபேமிலி இதேமாரி வீடு கட்டி மேலே வாழ்வோம் அப்படி சொன்னாரா? நம்மளை படைச்சது எதுக்கு சொல்லுங்கள்? முக்கியமாக தேவனை ஆராதிக்கிறதுக்காக தான். ஒரு கூட்ட ஜனத்தை
தேவன் ஆராதிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் இங்க எப்படி ஆராதிக்கிறோமோ அதே மாதிரி அங்க ஆராதிக்கிறதுக்காக தான் நம்ம படைச்சார். அப்போ இப்போ இந்த வசனத்துல என்ன சொல்லிட்டாரு ஏசப்பா வந்து, அந்த வசனம் 31 நிமிஷம் இருங்க. இப்ப சொல்ற உயிர்த்தெழுதல் கொள்வன் இல்ல, கொடுக்கிறவன் இல்ல, பரலோக தெய்வத்து. சரி, அப்போ லாசர் கிட்ட ஏன் ஆபிரகாம் வீட்டில் போய் பத்துட்டு இருந்தாரு? ஏன்னா அவங்க இன்னும் பரலோகத்துக்கே போல. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவங்க இளைப்பாறுதல் இருக்கிறாங்க. இந்த கொஸ்டினை தான் என்ன கேட்டு ஒருத்தர் மறக்கினார். நீ சொன்னீங்கல்ல உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னாரு, அப்ப இயேசு அதுக்கு ஒரு பதில சொன்னாரு. அவங்க வந்து பரலோகத்துக்கு போனாங்கன்னா கொடுக்குறவங்க கிடையாது, கொள்றவங்க கிடையாது, அவங்க எல்லாம் தேவதூதரை போல இருப்பாங்க. நீங்க லாசர் எப்படியா போயிட்டு ஆபிரகாம் வீட்டில் பட்டிருந்தாரு? அவர் எப்படி அவருடைய மடியில் தேட்டிருந்தாரு? அப்படி அந்த கேள்வி கேட்கும் போது எனக்கே டக்குன்னு ஆமா இல்ல, ஒரு செகண்ட் எப்படி வந்துருச்சு யோசிக்கிறதுக்கு அப்புறம். தேவன் அப்படியா சொன்னாரு? பரலோகத்துக்கு போகும்போது தானே சொன்னாரு நம்ம ஆத்மா இந்த உலகத்தை விட்டு அவர் எப்போ 2வது வருகையில் இங்கே வராரோ அப்போதான் நம்ம ஆத்மா பரலோகத்துக்கு போகும்னு சொன்னாரு. அப்போதான் ஞாபகத்து வருது. அல்லேலூயா. இதை மாதிரி கொஸ்டின்லாம் கூட கேட்பாங்க உங்களை. அல்லேலூயா. ஈஸியாக ஆன்சர் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் தான் இருக்குது, எல்லா பைபிளில் தான் இருக்குது ஆன்சர். கொஞ்ச நேரம் டக்குன்னு எடுப்புக்கு நம்ம இந்த ஆன்சரை சொல்லாமல் கொஞ்சம் யோசித்து சொல்லிடணும். அல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்புக்கே வச்சிங்களா, இயேசுநாதர் எப்படி உங்களுக்கு தெரியும், இது இயேசு எப்படி தெய்வம்னு உங்களுக்கு தெரியும்னா பைபிளில் போட்டுக்குது தெய்வம் அப்படின்னுறாங்க அசால்ட்டா. அவர் எப்படி உண்மையான தெய்வம்னு சொன்னால் சொல்ல முடியாது. அப்போ ப்ரூஃபோடு நிரூபிக்கணும் அவங்களுக்கெல்லாம். இந்த பாருங்க, ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லியிருக்குது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தான்னு போட்டிருக்குதுங்க. அப்போ அவர் தாங்க உண்மையான தெய்வம் அப்படின்னு நம்ம 1 வசனத்திலே இருக்குது. அப்போ இதை நம்ம சொன்னோன்னா நம்புவாங்களா? ரட்சிக்க போறதாங்க நம்பவே மாட்டாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு பேர் இன்னொன்று இருக்குது, உருட்டு. அல்லேலூயா. நம்ம சொல்றது என்ன கிடையாது, நீ வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டுற. இது வாய்க்கு வந்து உருட்டுறது கிடையாது. தேவன் நம்மளை படைச்ச எதுக்குன்னா அவரை ஆராதிக்கிறதுக்கு. ஆராதிக்கிற நம்முடைய ஆத்துமாவை தேவனுக்கு நேராக திருப்புறது தான் நம்மளுடைய வேலை. முதல்ல நம்ம மற்றவங்கள போய் ரட்சிப்புகள் நடத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆத்துமாவை தேவனுக்கு நேராக திருப்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்களும் ஆராதனைக்கு சரியாக வந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஆராதனைக்கு சரியாக வந்துடுறாங்க, ஜெபம்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஆத்துமா மட்டும் என்ன பண்ண தெரியுமா, அது வந்து தேவன்கிட்டே இருக்காது, கேள்வி கேட்டுனே இருக்கும், நோண்டிக்கிட்டே இருக்கும். பைபிளில் இது எப்படி சொல்லியிருக்குது? சரி, உலகம் தானே ஆதாம் ஏவாள் தானே படைச்சார், அதுக்கு முன்னாடி கடவுள் எங்கேருந்து வந்தார்? இப்படி ஒரு கேள்வி யார் கேட்கறது? நம்ம ஆத்துமா தான் நம்மளை கேள்வி கேட்குது. இது ஏன் கேட்குதுன்னா நம்மளை விசுவாசத்துக்குள்ளே இருந்து கீழே இறக்குறதுக்காக பிசாசனுடைய வேலை. அல்லேலூயா. நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் சில பேர் விதாண்டாவாதத்துக்குனே கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பதில் சொல்லணும் அவசியமே கிடையாது. சில நீதிமொழிகளை சொல்லியிருக்குது, ஒரு நிமிஷம், இருபத்தி 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, மூடனுக்கு அவன் மதீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போல் ஆவாய். சொல்லப்பட்ட அதே வசனம் திரும்ப 5ஆம் வசனத்துல படிங்களேன். மூடனுக்கு அவை மதீனத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான். என்னடா இது, ஃபர்ஸ்ட் கொடாதன்னு அப்புறம் கொடுன்னு சொல்லுது. யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அல்லேலூயா. சில பேர் கேட்குற மூடனாவே இருப்பாங்க பார்த்தீங்களா, சொன்னால் மாற்றிக்கக்கூடிய ஆள் இருக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட சொன்னோன்னா மாற்றிப்பாங்க. அல்லேலூயா. அப்போது உலகத்தில் தன்னுடைய ஆத்துமாவை எப்படி நீங்கள் தேவன்கிட்ட கொண்டு போகிறீங்கன்றது தான் இந்த முதல் விஷயம். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடி கொண்டு போக போகிறீங்க உங்கள் ஆத்துமாவை. 2வது அவருடைய சித்தத்தின்படி செய்து உங்கள் ஆத்துமாவை கொண்டு போக போகிறீங்க. 3வது பரலோகத்தில், அதாவது பொருளையும் செல்வத்தையும் நம்பி ஏமாறாமல் இப்போ உங்கள் ஆத்துமாவை பரலோகத்துக்கு நேராக திருப்பி உங்கள் ஆத்துமாவை கொண்டு போக போகிறீங்க. அடுத்தது அதை முடிஞ்சிச்சு. அது
நாலாவது வந்து என்ன என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு. 3 காரியம் வந்து உங்கள் ஆத்மாவை எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்றத பார்த்தோம். 4வது காரியம் என்னன்னா, உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை. சதுசேயர் வந்து நம்பிக்கையே இல்லாத ஆள். இயேசுவை மடக்கி ஏதாவது ஒரு கொஸ்டினை கேட்கணும்னு கேட்டார். அதுக்கு சரியான பதில் வரும்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். இது மாதிரி பரலோகத்தில் உயிர்த்தெழுதல்ல கொடுப்பவன் கிடையாது, கொல்றவன் கிடையாது அப்படின்னு இயேசு சொல்லுவார்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். இல்லை, அவர் வேற ஏதோ ஒரு ஆன்சர் எதிர்பார்த்து அவர் கேட்டிருப்பார். இயேசுவை மடக்கிடலான்னு கேள்வி கேட்டிருப்பார். அப்போது உயிர்த்தெழுதல்ல சதுசேயருக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு முக்கியமாக தேவன் மேலே நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. நீங்களாம் உயிர் எழுந்திருப்பீங்களா? இன்னும் ஒரு 4-5 பேர் தான் கேட்டுச்சு. உண்மையாக உயிர் எழுந்திருப்பீங்களா? அல்லேலூயா. உயிர் எழுந்திருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உயிர் இருக்கிறவன் உயிர் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா. ஏன்னா நான் இதுலயே எதனா மடக்கி கேள்வி கட்டுற போறேன்னு அமைதியாயிட்டீங்க எல்லாரும். அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு. 4வது உங்க ஆத்துமாவை என்ன பண்ணணும் அப்படின்னா, உயிர்த்தெழுதலின் மேல நம்பிக்கை வைக்கக்கூடிய ஆத்துமாவா மாத்தம். அல்லேலூயா. 3 காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கன்னு சொல்லிட்டோம். 2வது காரியத்துல வந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும்னு சொல்லிட்டோம். 3வது பொருள் மேலே ஆசை வைக்காதீங்க, பரலோகத்தில் இருக்க தேவன் மேலே ஆசை வைங்கன்னு சொல்லிட்டோம். 4வது காரியம் உங்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்கணும்? உயிர் தெரிந்திருப்பேன், நான் கண்டிப்பாக உயிர் தெரிந்திருப்பேன். அல்லேலூயா. நம்பிக்கை இருக்கணும். அடுத்தது இதுலேயே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். உயிர் தெரிந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா அப்படின்னா, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆத்துமா இப்பவே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அல்லேலூயா. நிறைய பேருடைய ஆத்துமா இப்போ இளைப்பாறுதற்குள்ள பிரவேசிச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உயிர் தெரிந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறாங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கும் அல்லேலூயா. உங்க ஆத்துமா வந்து இளைப்பாறுதல் இருக்குன்னு நான் சொல்றேன், அதுக்கும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க. அது உயிர் தெரிந்திருக்குன்னு சொன்னா அதுக்கும் அல்லேலூயா சொல்றீங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஆண்டவர் எப்படி வருவாரு? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான துணி சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஹல்லேலூயா. எப்படி வருவாருங்க? ஆரவாரத்தோடு. சும்மா சைலண்டாலாம் கிடையாதுங்க, சும்மா மறைஞ்சு ஒளிஞ்சுலாம் வர்றது கிடையாது. தேவன் வரும்போது சத்தம் கேட்கும், நமக்கு அந்த ஆரவாரம் கேட்கும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சத்தம் நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு எக்கால சத்தம் துணிக்குங்க. அந்த எக்கால சத்தம் இந்த காதலை யார் காதெல்லாம் கேட்குதோ அவங்கெல்லாம் உயிர் தெரிந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த சத்தம் யார் காதெல்லாம் கேட்குதோ, யாரெல்லாம் தேவன் அவங்க ஆத்துமா உங்க ஆத்துமாவை யாரெல்லாம் தேவன் நேரம் திருப்புனீங்களோ அவங்க ஆத்துமாவுக்கெல்லாம் அந்த சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. எல்லார் காதலையும் கேட்டுரு. அது சும்மா நீங்கள் சர்ச்சில் வந்து உட்காந்துட்டேன் எனக்கு அந்த எக்கால சத்தம் கேட்கும், கேட்கவே கேட்காது. உன் ஆத்துமாவை தேவனுக்கு நேரா நீ திருப்பல அப்படின்னா இந்த எக்கால சத்தம் கேட்கவே கேட்காது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிறகு அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. மரித்தவங்க என்ன பண்ணுவாங்களாம்? முதலாவது எழுந்திருப்பாங்க. நல்லா கவனிப்பாருங்க அந்த வசனத்தை. மரித்த எல்லாரும் கிடையாது, கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பாங்க. அப்ப அந்த சத்தம் கேட்கிறவங்க தான் உயிரோடு வரப்போறாங்க. அப்ப அந்த சத்தம் கேட்காதவங்களாம், அப்ப 2வது ஒரு உயிர் தேர்தல் இருக்குது. அது வந்து வெளிப்படுத்தின விஷயத்தை நீங்க படிச்சா தெரியும். அந்த இதுல வந்து நியாய தீர்ப்பு தனியா வரும். அது அப்போ இந்த முதல் எக்கால சத்தத்திலேயே முதல் இயேசு கிறிஸ்து வரும்போதே நீங்க உயிர் தெரிந்துட்டீங்க அப்படின்னா
உங்க ஆத்துமா தப்பிச்சிடுச்சு. ஹல்லேலூயா. உங்க ஆத்துமாவை நீங்க காப்பாத்திட்டீங்க. ஹல்லேலூயா. அடுத்தது 17 வசனத்தை படிங்களேன். பின்பு சரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரிச்சவங்களை பத்தியே பேசிட்டு இருக்கிறியே, அப்போ உயிரோடு இருக்கலாம் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கல்ல, கேட்பீங்க, நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல. அந்த வசனம் கரெக்டா எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். உயிரோடு இருக்கிற நாமும். ஹல்லேலூயா. யாருங்க? அந்த 4 பேர் மட்டும், அந்த 5 பேர் மட்டும், எல்லாருமா இல்லை இந்த 5 பேர் மட்டுமா? சரி, உயிரோடு இருக்கிற நாம் யாரும் சொல்லலை. அப்போ யாருமே சொல்லலை, யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உயிரோடு இருக்கிற நாம்னா எக்கால சத்தம் கேட்டு அவங்களாம் போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிற நம்மளாம் இங்கே இருக்க போகிறோமா? எல்லாருமே சொல்ல போகிறீங்க இப்போ இந்த வசனத்தை. 17வது வசனம். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்போதும் கர்த்தரோடு இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரோடு கூட இருப்பீங்களா? உங்க ஆத்மாவை காப்பாத்திடுவீங்களா? அப்போ காப்பாத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இயேசுவோடு இருப்பீங்க. அல்லேலூயா. மேலே சொல்லப்பட்ட அந்த 4 காரியங்களை நான் ஒரு 4 தான் எடுத்தேன். அதில் இன்னும் இருக்குது, வேற வேற டாபிக் நான் வச்சிருக்கிறேன். இப்போ இந்த 4 காரியத்தில் நீங்கள் எதெல்லாம் செஞ்சு உங்கள் ஆத்மாவை காப்பாற்ற போகிறீங்கன்னு தெரியல. இல்லை ஒன்று செஞ்சுட்டு ஒன்று விட்டுட்ட என் ஆத்மாவை காப்பாற்றிடுவேனே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் முடியாது. இப்போ வச்சுக்கங்களேன், ஸ்கூல் போகிறோம், யூனிஃபார்ம் போட்டு போகிறோம், பேகும் மாட்டிக்கிட்டீங்க, ஐடி கார்டு எடுத்துட்டீங்க, ஃபீஸும் கட்டிட்டீங்க, ஸ்கூல் போயிட்டீங்க, ஆனால் கேட்டு திறக்கவே இல்லை. ஏன்னா ஸ்கூல் லீவு. அல்லேலூயா. அது மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளுடைய காரியங்கள் அப்படி தான் இருக்குது. தேவனுக்கு நேராக கிளம்பி ரெடி ஆகிட்டீங்க, எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டீங்க. ஆனால் இன்னைக்கு சாட்டர்டேப்பா, சண்டே கிடையாது. எல்லாம் ரெடியாகி ஜபத்துக்கு ரெடியாகி வந்துடுவாங்க, கிளம்பிட்டு இருப்பாங்க. பார்த்தா என்ன, இது இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு தான் சண்டே சொல்லி அனுப்புகிறார் பாஸ்டர். இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு தான் சண்டே, நாளைக்கு ஜபத்துக்கு வாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம நினைவுகள் இருக்குது. அல்லேலூயா. அப்போ உங்க ஆத்துமா தேவன் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற ஆத்துமாவாக இருக்கணும். முதல் காரியம் அதுதான். உங்க ஆத்துமா எப்படி இருக்கணும்? அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அவருடைய நீதியை தேடணும். அதுதான் முதல் வேலை உங்க ஆத்துமாவுக்கு. செகண்ட், தேவனுடைய சித்தத்தை. சித்தம்னா என்ன? நான் மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன், கேட்கவே இல்லையா என்கிட்ட யாருமே? பிரியமானதை அப்படி சொல்றீங்களா? இன்னொன்று சொல்றேன் பாருங்க, சொன்னதை அப்படியே செய்யறது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே செய்யறது தான் சித்தம். அல்லேலூயா. அவர் அங்கே நினைக்கிறாரு, நீ போய் ஊழியம் செய் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்களேன், அது எனக்கு தோணும், நான் போய் அப்படியே செய்யணும். அது அவர் என்கிட்ட தனியாக சாம்சன் நீ போய் இந்த ஊழியத்தை செய் அப்படி சொல்ல மாட்டார். அவர் நினைச்சாலே நமக்கு தெரியணும். அப்போதான் உங்கள் ஆத்துமா யார் கூட இருக்குது? தேவன் கூட இருக்குது. தேவன் கூட அசைவாடுது, தேவன் கூட இருக்குதுன்னு அர்த்தம். மூணாவது, செல்வத்தை நம்பாம உங்க ஆத்துமாவை பரலோகத்துக்கு நேரா திருப்பணும். அல்லேலூயா. மூணாவது காரியம் என்னது? உங்க ஆத்துமாவை பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நேரா திருப்புறது தான் மூணாவது நீங்க செய்ய வேண்டியது. நாலாவது, உங்க ஆத்துமாவுக்கு நம்பிக்கையை நீங்க தரணும். என்ன நம்பிக்கை? நான் உயிர்த்தெழுந்திருப்பேன், நான் தேவன் வரும்போது உயிர்த்தெழுந்திருப்பேன். எக்கால சத்தம் என் காதலை கேட்கும், அந்த ஆரவார சத்தம் என் காதலை கேட்கும். அப்போ முதலாவது மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பிறகு நான் உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம், என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். என்ன பண்ணணும்? உங்க ஆத்துமாவுக்கு நம்பிக்கையை தரணும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு அவன் மரணம் தான் அது முடிவுன்னு கிடையவே கிடையாது. இப்போ நான் இங்கே இருக்கிறேன், கடன் வாங்கிட்டேன், ஏதோ கடன் வாங்கி நான் இறந்து போயிட்டேன்னு கூட உன் ஆத்துமாவுக்கு நீ என்ன பதில் சொல்ல முடியும்? உன் ஆத்துமா இங்கேயே தானே இருக்குது, உன் ஆத்துமா இங்கேயே தானே அலைஞ்சி திரிஞ்சிட்டு இருக்குது, உன் ஆத்துமா இலைப்பாறுதற்குள்ளே இருக்குது இல்லை? உன் ஆத்துமாவை நீ என்ன பண்ண முடியும்? செத்து போயிட்ட, செத்து போனதுக்கப்புறம் உன் ஆத்துமா என்ன பண்ண முடியும்? அதை நீ இயேசுக்கிட்ட திருப்ப முடியுமா? முடியாதுல்ல. அப்போது இங்கே இருக்கும் போதே என்ன உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கஷ்டம் வரதான் செய்யும்.
பிரச்சனைகள் வரதான் செய்யும். இந்த லட்டு மாதிரி தான், வாயில் இருக்கிற வரைக்கும் இனிக்க தான் செய்யும். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கசப்பு கஷ்டம் எல்லாம் வரதான் செய்யும். பாவக்காய் சாப்பிட்டீங்கன்னா பாவக்காய் கசக்க தான் செய்யும். இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா இனிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த வாழ்க்கை இந்த உலகத்தின், அதாவது தொண்டையிலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் தான். அதுக்கு கீழே இறங்கிடுச்சுன்னா இனிப்பும் கிடையாது கசப்பும் கிடையாது, எல்லாம் போயிடுச்சு. அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த கஷ்டம், இந்த பணம், இந்த தேவை, புகழ், ஆஸ்தி எல்லாம். இதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், உங்கள் ஆத்துமாவை தேவனுக்கு நேராக திருப்புறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஆத்துமா தேவன்கிட்ட இருக்கும்போது தான் நீங்கள் பரலோகத்துக்கு, இப்போ இந்த வசனத்தை படித்ததுபடி 1 தெசலோனிக்கர் 4:17 படித்தபடி, உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். அல்லேலூயா. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அல்லேலூயா. இந்த வசனங்களை வச்சு கஷ்டப்படுறவங்க கிட்ட, உங்ககிட்ட கஷ்டத்தை சொல்றவங்க கிட்ட, உங்ககிட்ட கவலைகளை சொல்லுவாங்க பார்த்தீங்களா சில பேர், அவங்ககிட்ட இந்த வசனத்தை வச்சு, ஒரு நாள் இயேசு வருவார்ப்பா, அந்த நாளில் எக்கால சத்தம் வரும், அப்போ நம்ம அவரோடு போயிடுவோம். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக நீ என்ன பண்ணாத, வருத்தப்படாத. இதை நினச்சி நீ மனவேதனை அடையாத. இதை நினச்சி நீ தற்கொலை எண்ணத்துக்கு வராத. இதை நினச்சி நீ பாவத்துக்குள்ளே போவாத அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அந்த வசனம் அதான் சொல்லுது, இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் உங்கள் ஆத்துமாவை கர்த்தருக்கு நேரம் திருப்பிடுவீங்களே. இந்த நாளில் உங்களுக்கு உங்கள் ஆத்துமா இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரு கொடுத்த வேல்யூ கரெக்டாக இருந்ததா? ஒரு வேல்யூ கொடுத்தோம் இல்லையா, 50% உயிர் கொடுத்தீங்க, 50% உங்கள் ஆத்துமாவை கொடுத்தீங்க. அந்த 50% உயிர் இருக்கும்போது அந்த ஆத்துமா 100% வந்துடுது. உயிர் இருக்கும்போது ஆத்மாவும் சேர்ந்து இருக்குது. அந்த 50%லையும் இந்த ஆத்மாவுக்கு வேல்யூ வந்துடுது. மரித்ததுக்கு பின்பும் அந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ணுது, வேல்யூ வருது. உங்கள் ஆத்மாவின் மதிப்பு 100. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதாவது நம்ம எடுத்த செய்தியுடைய டாபிக் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆத்மாவின் மதிப்பு என்ன? அல்லேலூயா. இந்த ஆத்துமா ஸ்டார்டிங்கில் 50ன்னு ஆரம்பித்து முடிவில் 100ன்னு கொண்டு வந்திருக்கிறேன். எப்படி அப்படின்னா, நீங்கள் வாழும் போதும் இயேசுக்கிட்ட தான் வாழறீங்க, அங்கே 50%. வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் 50% இருக்குது, அதுவும் இயேசு கூட தான் வாழ போகிறீங்க. அப்போ அவங்க ஆத்துமாவுடைய வேல்யூ என்னன்னா 100%. அல்லேலூயா. அப்போ உங்கள் ஆத்துமாவை நீங்கள் தேவனுக்கு நேராக 50% இப்போ திருப்பிட்டீங்க. இன்னும் இருக்கிற 50% திருப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அல்லேலூயா. இயேசு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எக்கால சத்தம் கேட்க போது, பரலோகத்துக்கு நம்ம போதான் போகிறோம். அந்த விசுவாசத்தோடு எல்லாம் முழங்கால் படிட்டு. இன்னும் நிறைய இருக்குது, நான் எடுத்து வச்சது நிறைய இருக்குது. ஆனால் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம் இதுதான், நம்முடைய ஆத்துமா மரித்ததுக்கு பின்ன எங்கே போகுது? உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் தேவனுக்கு நேராக திருப்புனீங்களா? உங்கள் ஆத்துமா அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடிச்சா? உங்கள் ஆத்துமா தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சிருக்குதா? உங்கள் ஆத்துமா இந்த உலக பொருட்களின் மேலே ஆசை வைக்காம பரலோகத்தில் இருக்கிற தேவன் மேலே ஆசை இன்னைக்குனா வச்சிருக்குதா? இயேசு வரப்போறாரு, நம்ம மரித்தாலும் பிழைப்போன்னு ஒரு நம்பிக்கை உங்கள் ஆத்மா வச்சிருக்குதா? இந்த கேள்வியெல்லாம் உங்ககிட்ட கேட்டு பாருங்க. இயேசு கண்டிப்பாக வரப்போறாரு. அவர் வரும்போது நம்மளுடைய இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும். நீங்கள் வருத்தப்படுறீங்களா? ஒவ்வொரு காரியத்தை குறித்து வருத்தப்படுறீங்களா? எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ கவலைகள் இருக்குது ஆண்டவரே, இந்த உலகத்தில் நிறைய தேவைகள் இருக்குதுப்பா. இயேசு சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிறத தேடாத, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தேடாத, பரலோகத்தில் உன் பொக்கிஷத்தை சேர்த்து வை. பரலோகத்தில் உன் பொக்கிஷத்தை சேர்த்து வை. அங்க துரு வராது, அங்க உன் பொருள் நாசமாகாது, உன்னுடைய திருடன் உன் பொருளை திருடிட்டு போக மாட்டான். உன் ஆத்துமாவை தேவனுக்கு நேரா திருப்பு. திருப்பும் போது தேவன் உங்கள் நடுவில் அசைவாடுவார். கரங்களை உற்சாகமாய் தட்டி, தேவன் இந்த நாளில் எங்கள் மத்தியில் அசைவாடினதற்காக, தேவன் ஒவ்வொருவரோடும் பேசினதற்காக,
என் ஆத்துமா தேவனோடு இணைந்ததற்காக, ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்துமா தேவனோடு இணைந்திருக்கும்படியாக, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு இணைந்திருக்கும்படியாக, தேவன் ஒவ்வொரு ஆத்துமாவின் மேலும் அசைவாடும்படியாக, தேவன் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக, அவருடைய கரம் நம்ம ஒவ்வொரு மேலும் அசைவாடும்படியாக இந்த நாளில் அவருடைய ஆவி நம்ம ஊற்றப்படணும். ஒவ்வொரு மேலும் ஆவி ஊற்றப்படணும். எப்படி பசுத்த ஆவியானவர் முக்கியமோ அதே போல உன் ஆத்துமா தேவன்கிட்ட சேருவது முக்கியம். தேவன்கிட்ட உன் ஆத்துமா சேருவது முக்கியம். தேவனை ஆராதிக்க உன் ஆத்துமா ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவலைப்படாத, சின்ன சின்ன காரியங்களுக்காக கவலைப்படாத, சின்ன சின்ன தேவைக்காக தேவனை மறந்துடாத. இதெல்லாம் போனாலும் தேவன் உன் கூட இருப்பாரு. இது எல்லாம் ஒரு நாள் போயிடும். புகழ் வந்துச்சா புகழ் ஒரு நாள் போயிடும். பணம் வந்துச்சா பணம் ஒரு நாள் போயிடும். சொத்து வந்துச்சா சொத்து ஒரு நாள் போயிடும். உன் கூட நிலையா இருப்பவர் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உன் வாழ்க்கையின் எண்டிங் வரைக்கும் அவர் தான் வரப்போறாரு. உன் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் அவர் தான் வரப்போறாரு. உன்னுடைய ஆத்துமாவுக்கு நித்திய ஆனந்தத்தை தருகிறவர் அவர் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி இயேசுப்பாவுக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, எங்களை நீர் ஒரு நிலைப்படுத்துங்க அப்பா. எங்க ஆத்துமாவை இடத்துல கொண்டு வந்திருக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் ஒப்படைக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. எந்த ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. எந்த ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா.